அது எங்களை மட்டுமில்ல தங்களோட சிங்கள மக்களையே தங்கண்ட உறுப்பினர்களே அவர்கள் வழிப்படியாக மாற்றிக்கொண்டு இது ஒரு அப்படியே அசல்தரான ஒரு நாட அரசாங்கம் ராயபக்ச ரணிலையம்பாக்க இலங்கை நாட்டை சர்வதேசத்துக்கு அடகு விற்கும் ஒரு நாடா இருக்கு. அதுவும் குறிப்பா இவர் தமிழக பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா அங்க அணுமின் நிலையம் சம்பூர்ல அந்த பிரதேசங்கள்ல இந்த இதுவும் இந்தியாவோட மண்ணாண்ட காத்தாடி இப்படி தமிழக நிலங்களை அதுவும் இந்தியாவோட சுதந்திரத்தை விசேஷமாக யாழ்ப்பாணத்துல செய்கிறார்கள். அதன் கூட தங்களோட கட்டுப்பாட்டு யாழ்ப்பாணம் இருக்கின்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு அவர்கள் சொல்றார்கள். தமிழகத்துல நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஒரு செய்தியை அவர்கள் சொல்றார்கள். இன்றைக்கு பார்த்தேன் இந்த இதுல செல்வஜன்னதியில 108 பேருக்கு ஒரே நாள்ல கல்யாணமாம் அது பாரம்பரியமா நடக்கிறபடியாம் என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி கொண்டு ஒரு உலக சாதனமாய் ஒரு நாடத்தை அரங்கேற்ற ஒரு கேவலத்தை உங்களோட அடையாளத்தை சிதைக்கிற இந்தியாண்ட இந்த தேர்தல் அரசியலுக்கும் நோமலாக இந்தியாவில் நடக்கிற இந்த கேலி கூத்து கல்யாணத்தை இவங்களோட ஈழத்திலே கொண்டு ஒரு சாதனமாய் பூத்துறார்கள் அந்த யூடியூபர்ஸை வச்சுக்கொண்டு. அது நான் உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த சிறையில் இருந்து வந்த பிறகு உங்களுக்கு சொல்லுகின்ற விடயங்கள் இதுதான். எங்களினுடைய இந்த மாமனிதரை துடைத்தெறிய வேண்டும் என்றால் முதலில் எங்களினுடைய அந்த கோட்பாடு உடைத்தெறிய வேண்டும். அந்த கோட்பாடு உடைத்தெறிவதுதான் உலகத் தமிழர். அந்த வார்த்தையை யார் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். எம்மினத்தை இங்கே ஒரு இலட்சியத்தை நோக்கி அந்த மாபெரும் மனிதரினுடைய அந்த வரலாற்றை சிதைக்க வேண்டிய கடமைகளால் இந்த அலங்கோலங்கள் இன்று நிகழ்த்தப்படுகிறது. அப்ப இந்த இப்படியான விடயங்களை நிகழ்த்துவதற்கு யார் காரணம்? முதலில் இந்த இளையோர்கள் ஒரு திரையில் வருகின்றது போன்ற இந்த காட்சிப்படுத்தல் அரசாங்கத்தை தங்கள் மனங்களிலும் தங்கள் வாழ்வியலிலும் எடுத்துக்கொள்வதுதான் இவ்வளவு வரிகளாகவும் இவ்வளவு அலங்கோலமான விடயங்களாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இதை இனியும் நீங்கள் 17 ஆண்டுகள் சரி செய்ய முடியாத விடயத்தை வருகின்ற ஆண்டிலாவது நீங்கள் சரி செய்யாம விட்டீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்குள் இந்தியாவினுடைய மிக பெரும் திட்டத்தின்படி இலங்கையினுடைய மிக பெரும் திட்டத்தின்படி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த பதார்த்தத்தோடு ஈழத்தமிழன் வாழப்போகின்றான். இதில் எந்த மாற்றம் அல்ல. இந்த மாற்றத்தை நாங்கள் எப்படி மாற்றுவது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்றோம். நாம் யார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் எதற்காக இந்த உலகத்தில் ஒரு போராட்டத்தை தொடங்கினோம் என்கின்ற அந்த பொருளும் எங்களிடமிருந்து மாறிவிடக்கூடாது. எங்களுடைய மாமனிதர் எமக்காக எதையெல்லாம் சேர்த்து வைத்தார், எங்களுடைய மாமனிதர் அவரினுடைய தியாகங்கள் என்ன என்கின்ற இந்த வார்த்தைகளால் இவர்கள் தேசிய தலைவரை நேசிப்பது போன்று அவரினுடைய தத்துவத்தை சிதைக்கின்ற விடயங்களை செய்பவர்களையும் உடன் நிறுத்துவதற்கு இந்த இளையோர்கள் தயாராக வேண்டும். அல்லது நாங்கள் இதையெல்லாம் ஏற்க மாட்டோம், நாங்கள் தேசிய தலைவர் அவர்களை நேசிக்கின்றோம், மாவீரர்களை நேசிக்கின்றோம் என்று இவர்களே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான விடயங்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஏமாற்றம் படுகின்றார், தங்களையே தாங்கள் ஏமாற்றுகின்றார்கள். எங்களினுடைய மாமனிதர் அவர்கள் தூக்கி நின்ற அந்த இலட்சிய கோட்பாடு அதை உடைத்தாலே போதுமே. மாமனிதர் அவர்களுடைய சித்தாந்தங்கள் உடைக்கப்படுகிறதே. எதை நாங்கள் தூர்க்க வேண்டும், எதை நாங்கள் தூக்கி நிறுத்த வேண்டும், எது உலக அரங்கம் இருக்கிறது, எந்த அரசியல் இருக்கிறது, உலக அரசியல் என்கின்றதை ஒரு 20% 10% நாங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் இந்த இந்தியாவில் நிற்கின்ற இந்த இளம் பிள்ளைகளுக்கு பாருங்கள், அவர்களுடைய அரசியலை நான் பல இடங்களில் போய் ஏறி பேசிவிட்டேன். அவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் என்னவென்றால் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தமிழர்களை அழித்தார்கள், அதற்காக ஒன்றும் செய்யவில்லை போன்ற கருத்தும், அதற்கு பின் நாங்கள் எல்லாம் எங்களினுடைய சீமான் அண்ணா பேசித்தான் தேசிய தலைவர் அவர்களை தெரியும் என்றது 2 வசனங்களை பாதிக்கின்றார்கள். அவர்களினுடைய அரசியலும் புரியவில்லை, அவர்களுடைய மொழி வழியான அரசியலும் அவர்களுக்கு புரியவில்லை, அதற்கு பின் ஒரு ஈழத்தமிழனுடைய அரசியலும் இவர்களுக்கு புரியவில்லை. அப்ப இதையெல்லாம் நாங்கள் எப்படி சரி செய்வது என்றால் கருத்தரங்கம் தான் இங்கே முக்கியம் இடம் பெறுகிறது. நாங்கள் ஒரு கருத்தரங்குகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் இந்த பணியையும் செய்கின்றோம். எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு செய்வது போன்று நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த நான் தமிழர் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது.
உங்களுடைய அண்ணா சொல்லி தந்திருக்கின்ற இந்த ஈழத்தை அளித்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற என்ற அந்த வார்த்தையும் அதற்கு பின் 2009க்கு பின் தான் உங்களுக்கெல்லாம் எங்களினுடைய மாமனிதர் அவரை தெரியும் என்று ஊட்டியிருக்கின்ற என்ற வாதத்திற்கும் நாங்கள் உங்களோடு நிறைய அரசியல் பேச வேண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவோம் தரன். இன்று நாங்கள் ஒரு நகைச்சுவையாக, ஒரு சிரிப்பாக, ஒரு செந்தளிப்பாக எங்களுடைய நாட்களை இன்று நாங்கள் கடத்துவோம் என்றால், நாங்கள் 2 வாரங்களாக தொடர்ச்சியாக எங்களுடைய ஈழம், எங்களுடைய தமிழ் மொழி என்கின்ற போன்று நாங்கள் தொடர்ச்சியாக அதை இறுக்கமாகவும் போய்கொண்டிருந்தோம். இன்று நாங்கள் மற்றவர்கள் போன்று ஒரு நோமலாக ஒரு சத்திய கோட்பாடு